வணக்கம், என் பெயர் ஏ சேஷகிரி பாபு. 57 வயசு ஆகுது. எனக்கு உமினி சுரப்பியில் சிறிய கட்டி இருந்தப்போ இங்கே வந்து டாக்டர் பாலன் அசோக்குமார் அவரை சந்தித்தோம். அவர் வந்து அந்த கட்டியெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க. அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த கட்டி பயாப்சி பண்ணிவிட்டு அதில் கேன்சருக்கான அறிகுறி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரேடியேஷன் எடுத்தால் சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு மருத்துவர் ஆலோசனைப்படி டாக்டர் சரிதா மேடம் அவர்களை சந்தித்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்தாங்க. நான் இப்போ ஜனவரியிலிருந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்து அவங்க ஆலோசனையின் பேரில் 32 நாள் வைக்க சொல்லி எனது அந்த ரேடியேஷனுக்கான அந்த கால அளவு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மருத்துவரை சந்திக்க வந்திருக்கேன். இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதனால் எந்த இதுவும் தெரியல. நான் நார்மலாக தான் இருக்கேன். மேற்கொண்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி அதை பின்பற்றணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. உமிநீர் அப்படின்னு சொல்லுவோம். உமிநீர் பைக்கள், பெரோட்டிட் கிளாண்ட் அப்படின்ற கிளாண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய கிளாண்ட் வந்து உங்களுக்கு நாக்கோட 2 சைட்லேயுமே இருக்குது. இந்த பைக்கள்லையுமே, இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் அப்படின்ற இந்த பைக்கள்லையுமே வந்து புற்றுநோய் தாக்கும். ஸோ நமக்கு வந்திருக்கிற இந்த பேஷண்ட் வந்து பெரோட்டிட் கிளாண்டில் அவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து புற்றுநோய் இருக்குது. அது வந்து மியூக்கோ எபிடமாய்டு லோ கிரேடாக இருந்தது. இவர் இந்த மாதிரியான கிளாண்ட்ஸில் வரைச்ச அதில் என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஓரல் எக்ஸாமினேஷன் ஏதாவது பண்ணுறச்சு நமக்கு கைப்படுறச்ச ஏதாவது பெருசாக ஏதாவது கையில் சிக்கிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு இதனோட அறிகுறிகள் பெருசாக வெளியில் தெரியாது. ஓரல் எக்ஸாமினேஷன், டென்டல் எக்ஸாமினேஷன் அப்படி பண்ணுறச்ச மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இது பெருசாயிடுச்சு, அதாவது கட்டி வந்து இந்த உமிநீர் பையிலேருந்தும் கொஞ்சம் பெருசாக வருது அப்படின்னா, மோர் தென் ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே வளர்ந்துருக்கு அப்படின்னா சில அறிகுறிகள் கொடுக்கும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த பெரோட்டிட் கிளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே ஃபேஷியல் நர்வ் போகுது. ஃபேஷியல் நர்வ் வந்து உங்களுக்கு முகத்தோட கண்கள், அப்புறம் மூக்கு சைடில், இந்த கன்னத்துக்கு, அப்புறம் இந்த லிப்ஸோட ஒரு சைடு, அப்புறம் கழுத்துக்கு, இந்த இடத்துக்கு இப்படி 5ஆ பிரியுது. இந்த பிரிகிற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அதனோட ஃபங்க்ஷன் இருக்காது. அதாவது கண்ணு கரெக்டாக நம்மளால சிமிட்டவோ மூடவோ முடியாது. சிரிக்கிறச்ச உங்களோட உதடுகள் சமமாக இருக்காது, ஒரு பக்கத்துக்காக ட்ரூப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேஷியல் பேலசி மாதிரி வரும், ஒரு பேராலிசிஸ் மாதிரி இது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த புற்றுநோய் பெருசாகி அந்த நர்வுக்கு தட்டுறதால உங்களுக்கு அந்த மாதிரி ஆன ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த சேஞ்சஸ் இருக்கிறதுனாலையும் சில டைம் வலி இருந்தால் பேஷண்ட்டு வருவாங்க. இவருக்கு வந்து வலி இருந்திருக்கு, காதுக்கு இந்த பேக் சைடில் நல்ல வலி இருந்திருக்கு, அதனால அவர் வந்திருக்காரு. இவரை வந்து இஎன்டி சைடில் எக்ஸாமின் பண்ணி அவங்க சர்ஜரி எல்லாமே பண்ணி முடித்த பிறகு இந்த ரிப்போர்ட் பார்த்த உடனே அது பார்த்தா இதில் இந்த மாதிரி மியூக்கோ எபிடமாய்டு கார்சினோமா அப்படின்னு வந்திருக்கு, லோ கிரேட். ஸோ இவருக்கு இன்னும் மேற்கொண்டு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்கறச்சு நாங்கள் வந்து பார்த்தப்போ அதில் ஒரு சின்ன தீவிரம் தான் இருக்குது, பெருசாக வேறு எதுவும் பாதிப்புகள் இல்லை, நெறியிலையும் இது பரவலை. ஆகையினால இவருக்கு ரொம்ப சிம்பிளான கதிர்வீழ்ச்சி மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இவர் இந்த கதிர்வீழ்ச்சி வச்ச பிறகு இவருக்கு மொல்லமாக இந்த ஃபிசியோதெரப்பியும் சொல்லி கொடுத்ததில்ல. இப்போ கொஞ்சம் அவரால் நார்மலாக சிரிக்கிறது, இன்னுமே அந்த ட்ரூப் இருந்தாலுமே கண்ணு கொஞ்சம் சிமிட்டுறதுக்கு இப்போது அதுக்கு சின்ன சர்ஜரி ஒன்று பண்ணியே ஆகணும். லெஃப்ட் பெரோட்டிட் டியூமர் வந்து 2வது ஸ்டேஜ்லேயே தான் இருந்தது, ஆனால் நெறியில் எங்கேயும் பரவலை. நர்வோட இம்பேக்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த நர்வ் டிஷ்யூஸ் எல்லாமே நார்மல்சிக்கு வர்றதுக்கு கதிர்வீழ்ச்சி எல்லாம் முடிச்சு ஒரு 6 வாரம் தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டா எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடும்.